நான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பெருங்காய டப்பா அது. வழக்கமாக ஓட்டை போடுவோம், சமைக்கிறதுல கலந்துருவோம். நான் என்ன பண்ணேன், திடீர்னு தண்ணியில் கொட்டி இந்த தண்ணியை வந்து குடித்து பார்த்தப்ப இதில் வந்து நிறைய மணல் இருக்குது. சின்ன சின்ன மண் துண்டு நிறையா இருக்கிறத நான் வந்து பார்த்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப நேரம் நான் ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது கீழே பாருங்கள், அந்த கருப்பாக தெரியுதா? அந்த கருப்பாக தெரியுது பாருங்கள். நமக்கு கருப்பாக தெரிகிற எல்லாமே வந்து மண். இதை நான் வந்து கொஞ்சம் நம்ம தொட்டு மண் குறங்குது. தொட்டு வாயில் வச்சோம்னா இதில் வந்து இதாகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு பிறகு இதை ஊற வச்சுட்டேன். நான் ஊற வச்சு இதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பார்த்தோம்னா அதில் உள்ள அந்த மண், இதை கருப்பாக இருக்குது பாருங்கள், அந்த மண் அது பூரா மண்ணாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட் பிராண்ட். இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ மண் குறன்னு இருக்குது. சரி, இது ஓகே. இங்கே வந்து நார்மலாக உள்ள கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சுது. இது வந்து அடியில் பார்ப்போம். இதில் இருக்குது, பட் இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து மண் இல்லை. அது கட்டி பெருங்காயம் வாங்கி நம்ம போடும்போது அதில் மண் இல்லை. கொஞ்சம் நமக்கு வந்து டஸ்ட்டு தெரிஞ்சாலும் அது மண் குறப்பாக தெரியல அது. ஆனால் வந்து அந்த பெருங்காய தூளில் வந்து மண் நிறைய தெரியுது. இது வந்து கருப்பாக இருந்தாலும் அது நேச்சராகவே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதை எடுத்து நாக்கில் வச்சு பார்த்தோம்னா இல்லை, மண் இல்லை. இது பர்ஃபெக்டாக இருக்குது. கட்டி பெருங்காயம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் தூள் பெருங்காயத்தில் மணல், அவ்வளோ மணல் இருக்குது, குறன்னு இருக்குது. நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், தண்ணியில் கரைச்சி பாருங்கள். அடியில் தங்குனதில் வந்து நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா மண் குறன்னு இருக்கும்.